மக்களே, எல்ஜி நிறுவனத்துடைய திங்க் 8 kg மாடல் வாஷிங் மிஷினை தான் நான் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வாஷிங் மிஷினில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம ட்ரெஸ்ஸஸை எந்தெந்த ஆப்ஷனில் எப்படி எப்படி வந்து போடலாம், ஸோ இதை தான் நான் உங்கள்கிட்ட கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம வேறு ஏதாவது மிஷின்ஸை பற்றி ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னா, ரிவ்யூன்றது இல்லை, மற்ற மிஷின்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதை பற்றி ஷேர் பண்ணணும்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து வீடியோஸ் வந்து போடுவோம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த எல்ஜி 8 kg திங்க் மாடலை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக எத்தனை ஆப்ஷன்ஸ், எத்தனை ப்ரோக்ராம் வந்து இருக்குது அப்படின்னா 14 ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்குது. ஸோ லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எதாவது வைக்கலாம் அப்படின்னா காட்டன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக வந்து காட்டன் கொடுத்துருக்காங்க. காட்டன் ட்ரெஸ் நார்மல் காட்டன்லாம் அதில் போட்டுக்கலாம். காட்டன் ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்ட்ராவாக வந்து துணி போடணும், இல்லை அப்படின்னா காட்டன்லேயே அதிகமான அழுக்கு இருக்குது அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் காட்டன் ப்ளஸில் போட்டு வாஷ் பண்ணிங்க. மிக்சடு ஃபேப்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீட்டில் எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணுற ஆப்ஷன் லேடிஸ் ட்ரெஸ், ஜென்ஸ் ட்ரெஸ், குழந்தைங்க ட்ரெஸ் வந்து காமனாக மிக்ஸ் பண்ணி போடுறதுக்காக தான் இந்த மிக்சடு ஃபேப்ரிக்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஈஸி கேர் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக மிக்சடு ஃபேப்ரிக்ஸில் வச்சு வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சுருக்கம் வந்து இருக்கிறத போல வந்து தெரியும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து சுருக்கமே இல்லாமல் மைல்டாக வந்து வாஷ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா ஈஸி கேர் அப்படின்ற இதை வச்சு நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பெரிய அளவில் இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா சுருக்கம் வந்து இருக்காது அப்படின்றாங்க. அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதே மாதிரி சைலண்ட் வாஷ் அப்படின்றது என்ன அப்படின்னா, நைட் டைமில் நம்ம மிஷினை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால், ஸோ நம்ம எல்லாருமே அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தூங்கல, வீட்டில் குழந்தைங்க வந்து தூங்கிட்டு இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நேரத்துக்கு ஸோ நம்ம மிஷின் வந்து பெருசாக வந்து சவுண்ட் வந்தது அப்படின்னா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அன்கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஃபீல் ஆகாமல் இருக்கிறதுக்காக சைலண்ட் வாஷ் அப்படின்ற இதை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து அலர்ஜி கேர் அப்படின்ற இதை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் வந்து எதற்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம எங்கேயாவது டெத்துக்கு போயிட்டு வரோம், இல்லை அப்படின்னா வீட்டில் யாருக்காவது ஃபீவராக இருக்குது, இல்லை நம்ம எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம் அப்படின்றப்ப ஸோ அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸை வந்து வாஷ் பண்ணுறதுக்காக தான் அலர்ஜிக் கேர் அப்படின்ற இதை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பேபி ஸ்டீம் கேர் அப்படின்ற இன்னொரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, குழந்தைங்க துணிலாம் வந்து வாஷ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ இந்த ஆப்ஷனை வச்சு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணுற மாதிரி இருந்தாவே மிக்சடு ஃபேப்ரிக்ஸில் வந்து போட்டுக்கலாம். நான் பர்டிகுலராக இதுக்கான இந்த ட்ரெஸ்ஸை இதில் தான் வந்து வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றப்ப ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து போட்டுங்க. குழந்தைங்க துணிலாம் வந்து வாஷ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ இதில் வந்து வச்சு வாஷ் பண்ணிங்க. ஸோ இதில் வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கனால நம்மளுக்கு அந்த மைல்டாக இருக்கக்கூடிய அந்த கிருமிகள்லாம் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அடுத்து ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கீழே டவுன்லேருந்து நான் வந்து அப்க்கு வரேன். கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சைக்கிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, நம்ம இந்த மிஷினை வந்து வைஃபைல வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷன் வச்சு நம்ம வந்து வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ரின்ஸ் ஸ்பின் பண்ணும், அதாவது அலசி புளியறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பர்டிகுலராக அந்த ஆப்ஷன் டவுன்லோட் சைக்கிள் வைஃபை வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதற்கான ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் வந்து இருக்குது. அந்த ஆப்பில் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அதன் மூலிமா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து அப்படியே மேலே போனோம் அப்படின்னா டப் கிளீன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ட்ரம்மை க்ளீன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு. ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு முறை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரம்மை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ட்ரம்மை க்ளீன் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு என்ன இஷ்யூஸ் வந்துடும் அப்படின்னா, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சரியாக வந்து அழுக்கு போகாது, ஒரு கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னா அதாவது மிஷின் வந்து ஸ்மெல் வரும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து வரும். ஸோ அதனால் நம்ம வந்து ப்ராப்பராக ட்ரம்முடைய லைஃபுக்காக அப்பப்போ பார்த்தீங்கன்னா ட்ரம் க்ளீனிங் அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒவ்வொரு கம்பெனியுமே செப்பரேட்டாக வந்து அவங்களுடைய க்ளீனிங் பவுடர் அப்படின்றத வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த சர்வீஸ் சென்டரில் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அந்த கிளீனிங் பவுடரை வாங்கி நீங்கள் வந்து ட்ரம்மை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போனோம் அப்படின்னா டுவெட் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, பெட்ஷீட்டு, கம்பளி, ஸோ இந்த மாதிரி ஹெவி கிளாத்தஸ் வந்து வாஷ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இதில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா பல்கின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டுவெட் அப்படின்ற இந்த வார்த்தையை போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 8 kg மாடல் அப்படின்றதுனால கம்பளியெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு கம்பளி போடலாம். அதே மாதிரி பெட்ஷீட்லாம் போட்டிங்கன்னா 2 பெட்ஷீட் போட்டுக்கலாம். லோட் என்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பயுமே வந்து கம்மியாக தான் போட்டு யூஸ் பண்ணோம். ரொம்ப ஹெவியாக போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதனாலே மிஷின் வந்து லைஃப் வராமல் வந்து போயிடும். உங்களுக்கு சீக்கிரம் முடியணும் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் 30 அதாவது குயிக் 30 அப்படின்ற இதை வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 30 நிமிஷத்தில் வந்து வாஷ் பண்ணி கொடுக்கும். அழுக்கு கம்மியாக இருக்குது, ரெகுலர் யூசேஜாக இருந்தால் மட்டும் அதில் போட்டு வாஷ் பண்ணிங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதில் வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸில் ஸ்போர்ட்ஸ் வியரில் போட்டு வாஷ் பண்ணிக்கங்க. அப்படியே அதுக்கு மேலே போனோம் அப்படின்னா ஹேண்ட் அண்ட் ஹூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, நம்ம மிஷினில் போட்டாவே வந்து எனக்கு வந்து சரியாக அழுக்கு போக மாட்டேங்குது, அந்த ட்ரெஸ்ஸோட அந்த குவாலிட்டி வந்து போகிற மாதிரி தெரியுது, எனக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஹேண்ட் ஆப்ஷன் வச்சு நீங்கள் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து வாஷ் பண்ணுற மாதிரி இதில் வச்சு வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து அடிச்சுலாம் துவைக்கூடாது, சும்மா வந்து லைட்
லைட்டாக அப்படியே பொறுமையாக அப்படியே ஆடி ஆடி வந்து துவைக்கணும் அப்படின்னா ஹேண்ட் கூல் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வச்சு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அப்படியே அதுக்கு மேலே போனோம் அப்படின்னா டெலிகேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் அதே போல தான். இது எதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா பட்டு புடவையில வந்து வாஷ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இதில் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மற்றபடி ஏதாவது வந்து சந்தேகங்கள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட்ல வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இடையிலேயே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. 5 ஸ்டார் ரேட்டிங்கோட 10 இயர்ஸ் மோட்டார் வாரண்டியோட இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஷோரூம் போகிறதா இருந்தாலும் போயிட்டு வந்து எடுத்துக்கலாம், இல்லை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம்.